पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில விபூதி யோகம் முடிச்சுட்டு 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஏகாதச ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய 16வது அத்தியாயம் விபூதி வர்ணனம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக பார்க்குறோம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அநேக சாஸ்திரம் இருக்கு. அனந்த சாஸ்திரம் பகுவேதிதவ்யம் அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாஹ யத்சாரபூதம் ததுபாசிதவ்யம். சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த சாஸ்திரம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் நம்மகிட்ட இருக்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காலம் இருக்கு. அனந்த சாஸ்திரம் பகுவேதிதவ்யம், தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்பமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னும் போது சாஸ்திரம் என்ன பண்ணுது, பிரஸ்தானத்திரயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணு ஞானத்துக்கு அப்படின்னு சொல்லுது. நிறைய சாஸ்திரம் வேணால் வெறும் பிரஸ்தானத்திரயத்தை பண்ணு. 10 உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதா, இதை கேளு அப்படின்னு சொல்லுது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இதை மட்டும் படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. என்ன காரணம்னா சககாரி சாதனங்கள் கொஞ்சம் தேவை. முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் வந்து அப்பா அம்மா கதை சொல்கிறதே வந்து புராணத்துல இருந்து தான் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த புராண கதைகளை சொல்லி தான் நம்மெல்லாம் சின்ன வயசுல வளர்ந்தோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது கிடைக்கல. டிவி வந்து ஆக்கிரமிச்சிருச்சு, எல்லாம் பண்ணிடுச்சு. அப்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஹரிச்சந்திரன் கதையிலேருந்து, மகாபாரதத்துலேருந்து, அதே மாதிரி பாகவத கதைகள் எல்லாம் அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும் போதும் சாப்பிடும் போதும் ராத்திரியில் படுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி வளர்த்தாச்சு. நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு வரும்போது வெறும் டைரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தத்துவத்தையே கிரகணம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு முன்னாடி. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே புராணத்தை பற்றின ஒரு எஜுகேஷன் வந்து முன்னாடியே நமக்கு கிடைக்காம போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா புராணம் வேற, இதிகாசம் வேற, வேதங்கள் வேற அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், தனித்தனியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மொத்த சனாதன தர்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்தத்தில் சொல்லுங்க சுவாமின்னா என்ன சொல்லலாம்னா, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, இவ்வளவுதான். ஜீவோ பிரம்மைவ நாப்பரக, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இந்து மதத்தோட ஒரே ஒரு ஏக்க வாக்கியம் அப்படின்னு பேர். ஏக்க வாக்கியம் பண்ணணும். இந்த ஏக்க வாக்கியம் பண்றது வந்து எதனால நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் படிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏக்க வாக்கியம் கிடைக்காது நமக்கு. அப்போ மெதுவாக என்ன பண்ணணும், கொஞ்சம் புராணங்களையும் அங்கங்கே எடுத்து பார்க்கணும். ஒரு நல்ல ஆச்சரியர் மூலமாக பார்க்கணும். இல்லை அப்படின்னா கதையிலேயே போயிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிகாசங்களையும் அங்கங்கே எடுத்து பார்க்கணும். ராமாயணம் மாதிரி, மகாபாரதம் மாதிரியான இதையும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு ஆச்சரியத்திலிருந்து பாடம் கேட்கணும். இல்லைன்னா அதுலேயும் நமக்கு என்ன பிரச்சனைனா தர்மம் அது இதுன்னு நிறைய போயிடுவோம், வெளியில் போயிடுவோம். அந்த கோர் என்ன அப்படின்னு, மையப்பகுதி என்ன, ஒவ்வொன்றுத்தோட இன்டென்ஷன் என்ன, புராணம் இதிகாசங்கள் இதெல்லாம் எதை உத்தேசம் பண்ணி சொல்லுது அப்படின்றதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியார் படித்தவங்களா இருக்கணும் முக்கியமானது. இதுக்கு அடுத்தது உபனிஷத்தையும் பகவத்கீதையும் படிக்கும் போது நமக்கு என்ன இருக்கணும், இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பாகவதம் பார்த்தீங்க அப்படின்னா பரீட்சித்தோட கடைசி காலத்தில் என்ன உபதேசம் பண்ணப்பட்டிருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமானது. பரீட்சித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார உபதேசத்தை வந்து பண்ணுறாரு. ஆனால் நம்ம யாரும் அது மாதிரி ஒரு ஓங்கார உபதேசம் பண்ணியிருக்காருன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. அதே வந்து உத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச உபாயமாக சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் சமாதி அபியாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், 3 மாதம் நீ வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தையும்
இந்த ஓங்காரத்தையும் தீர்க்கமா பிரணவத்தை உச்சரிக்கும் போது உனக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சித்திச்சிரும் அப்படின்னே சொல்றாரு. அதுக்கு அடுத்த உபாசனையா வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக உபாசனையை சொல்றாரு, ஹிருதயத்துல உபாசனை பண்றது எப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கிரக உபாசனை பண்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணுமே. அந்த பேக்ரவுண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விபூதிகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். அந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமத்தை பண்ணிட்டு ஓங்கார சாதனையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்தை சொல்றார். அது முடியாதவங்களுக்கு ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், அந்த ஈஸ்வரனை ஒரு விக்கிரகமா வச்சு ஒரு ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார தியானம் பண்ண சொல்றார். அதுவும் முடியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை பத்தின ஒரு பிரபாவம் மனசுக்குள்ளார வந்தாதான் கண்ண மூடி உட்கார முடியும். அப்ப இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 16வது அத்தியாயம், ஏகாதச ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம். இந்த 16வது அத்தியாயத்துக்கு முன்னாடி இருக்கிற 15வது அத்தியாயமும் 14வது அத்தியாயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகாரி பேதத்தை வச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன இருக்கோம், மனசை கண்ண மூடி உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த ஈஸ்வர சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னா வெளியில இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ பால்காரன் வந்துருவானே, பூஜை பண்ணிக்கிட்டே இருப்போம், மணி அடி. காலையில இருக்க ப்ராப்ளம் இது மாமா, உங்களுக்கு இருக்குல்ல, மாமாவுக்கு இருக்கு. அதுதான் சொல்றேன். அவன் பால் பாத்திரத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்க, எப்போ வருவானோ எப்போ வருவானோ எப்போ வருவானோன்னு. ஆமா, குரங்கு பால் பாத்திரத்தை வெளில வச்சுட்டு போயணும் அப்படின்னா, பாட்டில் ஏதாவது வச்சுட்டு போனோம் அப்படின்னா அவன் உள்ள இருந்து பதறிக்கிட்டு இருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எங்க குரங்கு வந்து பால் பாத்திரத்தை தத்தி விட்டுருமா அப்படின்னு. ஏன்னா அடிக்கடி உடஞ்சிக்கிட்டே இருக்கு. மாமா வீட்டில் 2 பாட்டில் 3 பாட்டில் உடஞ்சிருச்சு. பால்காரன் வச்சுட்டு போவான், குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுரும். அப்போ உள்ளுக்குள்ளார இருந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது, அதில் ஆர்த்தி காட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கவனம் என்ன போகும் அப்படின்னா பால் 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 பால்ன்றே இருக்கும். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில கொண்டுட்டு போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஏக்க விஷயமா மாத்தணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்கிறது கேட்கறது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரம் தான் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் ஈஸ்வர பாவனைக்கு மெதுவா கொண்டுட்டு வரணும்னு வச்சுங்களேன். குரங்கு வந்து தட்டுச்சு, ஆமா எடுத்துட்டு போட்டுமே. செப்பல் போச்சு. 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயிலில் வந்து செப்பலை விட்டார் வித்யாபிரசாத். உங்கள் அண்ணன் கொண்டு போயிட்டாரு, அவ்வளோதான். உங்கள் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் சாமி போன வாரியே ஒரு செப்பல் போயிடுச்சு சாமி. அப்போ உங்கள் தம்பி கொண்டு போயிட்டாரு. உங்கள் தம்பி நாராயணன் என்ன பண்ணிட்டாரு, செப்பலை கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து அண்ணன் நாராயணன் என்ன பண்ணாரு, செப்பலை கொண்டு போயிட்டாரு. குரங்கு நாராயணன் என்ன பண்ணாரு, பாலை கவுத்துட்டு போயிட்டாரு, இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டார். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாவனை பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறது எல்லாம் பகவான் 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 சிந்தனை பண்ணி அவரை அடையிறதோட லாஸ்ட் எண்ட் என்ன அப்படின்னா, இந்த சிந்தனையோட லாஸ்ட் எண்ட் என்ன அப்படின்னா, பார்க்கறதெல்லாம் பகவான்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவான் இருக்கார் அப்படின்னும் போது மனசாந்தியோட உட்கார்ந்து நம்ம என்ன பண்ண முடியும், வெளியில இருக்கிறதெல்லாம் பகவான், உள்ள இருக்கிறதும் பகவான் அப்படின்னு கண்ண மூடி எந்த விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில நம்ம உபாசிக்கிறோமோ அந்த விக்கிரகத்தையே மனசுக்குள்ளார வச்சு நம்ம தாரணை பண்றதுக்கான ஒரு சாமர்த்தியம் உண்டா. என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மனசு விச்சலித்தம் ஆகாம இருக்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டா. அதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர முடியும், பிராணனுக்கும் ஓங்காரத்துக்கும் வர முடியும். அதுக்கப்புறம் அதையும் அந்த ஓங்காரத்தையும் விட்டுட்டு அகார உக்கார மகாரத்தை விட்டுட்டு என்ன பண்ண முடியும், சுத்த நிர்குண நிராகாரத்துக்கு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும். அப்போ உபாசனைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில பண்ற இப்போ நம்ம பண்றோமே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பாவனையை கிரியேட் பண்றது. இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் ஈஸ்வர சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு கொண்டு வரணும். நான் பார்க்கறது கேட்கறது எல்லாம் விஷ்ணுவோட விஷயம்தான், விஷ்ணு கண்ணியமா வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நான் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்குக்கோ இல்லை வந்து காக்கைகளுக்கோ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிரதக் பூதான் அநேகசக க்ரீன் லோக்கிய வியாபிய பூதாத்மா புங்தே விஸ்வபுக் அவ்யயா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கடைசியில் பல சுருத்தியில் வருது. ஒரே ஒரு ஈஸ்வரன் தான், ஒரே ஒரு விஷ்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகோ விஷ்ணு மகத்பூதம், பெரிய பூதம் அது மட்டும்தான், ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருத்தக் பூதானி அநேகஷக. ஒரே ஒரு ஆத்மா தான் என்ன பண்ணுது அப்படின்னா அநேகங்களா பிரிஞ்சிருக்கு. மனுஷனா தேவனா குரங்கா பட்சிகளா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பரமாத்மா
வியாபிச்சிருக்கார். எப்படி இருக்காருன்னா, அநேக ஜீவராசிகள் மூலமா தன்னை தானே அநேகமா பிரித்து கொண்டு த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா, அவர் என்ன பண்றார், 3 லோகங்கள்லையும் தன்னுடைய ஜீவ அம்சத்தினால என்ன பண்ணியிருக்கார், வியாபிச்சு நிற்கிறார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகோ விஸ்வபுக்கு, அந்த ஒரே ஒரு பரமாத்மா தான் என்ன பண்றார், இந்த மொத்த விஸ்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜீவராசி ரூபங்கள்ல இருந்துகிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுகின்றார் அப்படின்னு. அப்ப சர்வாத்ம பாவம் வர 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 உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மனசு சஞ்சலம் இல்லாம போகும். இந்த சஞ்சலம் இல்லாம போகிறதுக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவனையை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த பாவனை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, ஒரு சாது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு அப்படியே கீழே கிடக்குறாரு, பாரு இந்த ருத்ரம் பாரு இப்படி கிடக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது பாரு இந்த வேஷத்துல வந்து இருக்கு பாரு, இந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஷத்துல வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கு பாரு அப்படின்னு ஒரு ரவுடியை கூட நீங்க என்ன பண்ண முடியும், ரஜோகுண பிரதானமா வந்திருக்கு பாரு. ஒரு தமோகுண பிரதானமா தண்ணி அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல கிடக்குது பாரு ஒண்ணு. ஒரு சத்துவகுண பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமண ரூபத்துல நல்லா அனுஷ்டான கர்த்தாவா ஒருத்தர் வரா இருப்பார், நமஸ்காரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் சத்வரஜஸ் தமோ குணத்தோட விபாகத்துலதான் பகவான் அநேகமா இந்த லோகத்துல வியாபிச்சிருக்கார். ஆனா உபாசனைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை எதை எவன் எவன் உபாசிக்கிறானோ அது அதுவாகவே ஆகிவிடுகின்றான். அப்ப அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனைக்கு எப்பவுமே உயர்ந்த விஷயங்கள் எடுக்கணும். தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் சதா வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றோம். அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, உத்தவர் கேட்கிறார், அர்ஜுனனும் கேட்கிறார், உங்களை எந்த எந்த விதமாக சிந்தித்து மகரிஷிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை அடைந்தார்களோ சித்தியை அடைந்தார்களோ எனக்கு அந்தந்த பாவங்களை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பகவான் எல்லாமா இருந்தாலும் கூட பகவானை உபாசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானமா இருக்கிறதுல மட்டும்தான் உபாசிக்க வேண்டும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுமாட்டை உபாசிக்கலாம், அதே நேரத்துல வந்து வராகத்தை வந்து வீட்டுல கட்டி வச்சு வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்க முடியாது. சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்ல உபாசனை செய்ய வேண்டும்ன்றது சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணமா இருக்கு. அதுக்காக தான் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த விபூதி யோகத்தை பார்த்துட்டு, சரி விபூதி யோகத்தை பார்த்துட்டு அதோட முடிக்க வேண்டியதுன்னு எதுக்கு பாகவதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1-2 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புராணமும் இதிகாசங்களும் இந்த வேதத்துல இருக்கிறதும் கீதையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ உள்ள புரியணும். இப்ப என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, நான் பாகவதம்னா வேற எதுவும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் உங்களுக்கு நிறைய பாகவதத்துல இருந்து ஒவ்வொரு அத்தியாயம் எடுத்துக்கிட்டே வரப்போறேன், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்று. அப்ப எடுக்கும் போது என்ன தெரியும் உங்களுக்கு, பகவத்கீதையில இருக்கிறதா அதுல இருக்கு, அதுல இருக்கிறதா பகவத்கீதையில இருக்கு அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி உபனிஷத்தையும் உள்ளுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், அங்கங்க கொண்டு வர அடுத்த சாப்டருக்கு முன்னாடி சாந்தோக்கியத்தை சொல்ல போறேன். அப்போ உங்களுக்குள்ளார என்ன வரும் அப்படின்னா, கீதையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எங்க இருக்கு அப்படின்னா உபனிஷதங்கள்ல இருக்கிறது. சமயம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல இருக்க யோகத்தையும் நான் எடுக்க போறேன். அப்ப யோகத்தையும் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா யோகமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்லப்பட்டது இருக்கு. அப்ப பகவத்கீதைன்றது வந்து பாத்தீங்கன்னா பூரண சாஸ்திரம், அதுக்குள்ளார புராணங்கள் வந்துடும், இதிகாசங்கள் வந்துடும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் எல்லாம் வந்துடும். அப்ப பூர்ண சாஸ்திரம்னு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலம் இதுல வந்து கிடைச்சிடும். இதை வந்து பரம பிரமாணமா ஸ்வீகாரம் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கான பிரயத்தனம் பண்ண முடியும். கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்ப நான் ஒரு 20 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தத்தையும் வந்து விசாரம் பண்ணும்போது எனக்கு தெரியும் மொத்த சாஸ்திரம், சனாதன தர்மத்தோட மொத்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே ஒரு உபதேசம், தத்துவமசி, இவ்வளவுதான். நீ அந்த பிரம்மமா இருக்க, நீ ஜீவன் இல்லை, நீ தேகம் இல்லை, நீ மனசு இல்லை, நீ புத்தி இல்லை, நீ அந்த பிரம்மமா தான் இருக்க, இங்க இருக்கிறது எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இதை டைஜஸ்ட் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன்னு டைஜஸ்ட் பண்றதுக்கான யாத்திரை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சாஸ்திரம் எல்லாம் தத்துவமசி சொல்லுது, ஒரே வாக்கியம். அதை நான் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி பண்ற வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. மொத்த சாஸ்திரத்தையும் என்ன பண்ணுங்க, இந்த 2 மகா வாக்கியங்களுக்குள்ளார கொண்டு வந்து, இவ்வளவுதான் மொத்தம். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஏக்க வாக்கியதா அப்படின்னு பேர். ஏக்க வாக்கியதா. இந்த ஏக்க வாக்கியத்தா வந்து பாத்தீங்கன்னா சிரவண காலத்துல நடக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ணும் போது இது நடக்காது. இப்ப வந்து நான் என்னதான் உங்களுக்கு சொன்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும்.
ஏன் அப்படின்னா இப்பதானே பகவத்கீதை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் உபனிஷத்து கேட்க ஆரம்பிக்கும் போது மெதுவா அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. எப்போ நீங்க கம்பேர் ஸ்டடிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, முண்டக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கட்டோபனிஷத்தை எடுத்து பக்கத்துல வச்சிங்கன்னா என்ன தெரியும்னா, முண்டக்கத்துல இருக்கிறது எல்லாம் அப்படியே கட்டோபனிஷத்துல இருக்கும். கட்டோபனிஷத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்வேதாஸ்வதரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிறதெல்லாம் அப்படியே அதுல இருக்கும். இந்த எல்லாத்தையும் எடுத்து பிருகதாரண்யத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது எல்லாமே இதுல இருக்க, பிருகதாரண்யத்தை உள்ள வந்துருச்சு அப்படின்னு ஒரே ஒரு உபனிஷத்துக்குள்ளார எல்லா உபனிஷத்தும் வந்துடும். அப்போ எல்லாத்தையும் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்க சாஸ்திரம். பேர் மட்டும் வேற வேற வச்சிருக்கு. பேர் மட்டும் மந்திரபூர்வமா இருந்துச்சு அப்படின்னா வேதத்தில் இருக்கிறது உபனிஷத்து, ஸ்லோகபத்தமா இருந்துச்சு அப்படின்னா புராண இதிகாசங்கள் ஸ்மிருதிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. இதான் இந்த தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா கண்ணமுடி உட்காரலாமா சுவாமி டைரக்டா அப்படின்னா கண்ணமுடி உட்காரக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணமுடி உட்காரதெல்லாம் இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. டைரக்டா தியானத்துக்கு போகலாமா அப்படின்னா ஒரு வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏகாகிர சித்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணமுடி உட்காரலாம். அப்போ கூட என்ன சாஸ்திரம் சொல்லுதுன்னா ஒரு மந்திரத்தையோ இல்லை ஒரு மூர்த்தி தியானத்தையோ எடுத்துக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணமுடி உட்காரு அப்படின்னு சொல்லுது. ஏன் சுவாமி அப்படின்னா விருத்தி நிரோதம் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா முதல்லையே விருத்தி நிரோதம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்க உங்களை அறிவீங்க. ஆனா அந்த உங்களை அறியும் போது அந்த நான் எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட் கான்சியஸ்னஸா தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது, வேதாந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது, எடுத்தோட கண்ணமுடி உட்கார்ந்து விருத்தி நிரோதத்தை பண்றத பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும், சிரவணம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் எல்லாம் கிடைக்கும். மனனம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். நேத்தி பண்ணும்போது என்ன தெரிஞ்சிடும்னா இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பொய்யா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதே இதெல்லாம், ஆமாம் தெரியுது, தெரியறதெல்லாம் ஒரே வஸ்து தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், பாவிக்கிறோம். முக்கியமானது மனனத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் தான். எத்தனை மனோயாத்தி பிரம்மணஸ்தத்திர தர்ஷனா இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் நான் சிந்தனை பண்றனோ, எதையெல்லாம் பார்க்கிறனோ, எதையெல்லாம் கேட்கிறனோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்துக்கு அந்நியமா வேற இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பாவிக்கணும். அந்த சர்வாத்ம பாவம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் முக்கியமானது. இந்த 6 அத்தியாயங்களும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சர்வாத்ம பாவத்தை உண்டு பண்றதுக்காகத்தான் சொல்லப்பட்டது. கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் வரும்போது பேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறது ஒரு காரியம் நடக்கும். சர்வத்தையும் பிரம்மம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் சர்வத்திலையும் இருக்கக்கூடிய நாம ரூபத்தை நீக்கணும். அப்படின்னா சர்வம் நாஸ்தி பிரம்மைவ அஸ்தி, சர்வம்னு ஒன்று இல்லவே இல்லை, எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம்னு ஒன்று இல்லவே இல்லை, இருக்கிறது ஒரே வஸ்து, வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் அப்படின்னு வேதாந்தத்தினால என்ன பண்றோம், நாம ரூபத்தை தூக்கி போட்டுட்டு வெறும் பிரம்மத்துல மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அப்பதான் தியானம் வந்து நிதித்தியாசனம் பண்ணும் போது அந்த நிதித்தியாசனம் பூரணமான அகண்ட போதமா நமக்கு பரிணமிக்கும். அதனால வந்து சாஸ்திரத்துல என்ன பண்ணிருக்க அப்படின்னா சர்வாத்ம பாவனைக்காகத்தான் இந்த உபாசனைகள், இந்த விபூதி யோகம் வச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சர்வாத்ம பாவம் சித்திக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல வந்து அகண்ட போதத்துக்கு போக முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டா கண்ணமுடி நம்ம பாட்டுக்கு நான் வேதாந்தம் படிச்சுட்டேன், நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருந்துகிட்டு ரொம்ப செல்ஃபிஷா இருந்துகிட்டு 10 காசு கூட மற்றவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணாம நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணமுடி உட்கார்ந்து பிரம்மத்தை அடைய போறேன் அப்படின்னா அவன் பிரம்மத்தை அடையவே முடியாது. பிரம்மத்தை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சர்வாத்ம பாவம் வரணும். இப்போ கிளிலாம் கத்துது பார்த்தீங்களா, கிளி கத்துது, மைனா கத்துது, காக்கா கத்துது எல்லாம். அப்ப யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ளாரையும் பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றார். இதை சொல்றதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்தை நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ நேற்று பாட்டம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 22வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். ஏகாதச ஸ்கந்தம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16வது அத்தியாயம் 22 ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். இன்னைக்கு 23வது ஸ்லோகம் பார்க்கணும். யஜ்ஞானாம் பிரம்ம யஜ்ஞோகம் விரதானாம் அவிஹிம்சனம் விரதானாம் அவிஹிம்சனம் வாய்வக்னிய அர்க்க அம்புவாத்மா அம்வாத்மா சுச்சீனாம் அப்யகம் சுச்சிஹி. யஜ்ஞானாம் பிரம்ம யஜ்ஞோகம் பாருங்க டிஃபரன்ஸ் வருது பார்த்தீங்களா.
இப்ப நானே சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சொல்லும் போது ஒண்ணு சொல்லுவேன், அடுத்த முறை சொல்லும் போது கொஞ்சம் சேஞ்ச் ஏதாவது இருக்கும். ஏன் சாமி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க? ஞானம் தான் அப்படின்னா பக்தாட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது சாமி. அதனால்தான் ஆச்சாரியர் சொல்லும் போது சொல்றாரு, கீதையில சொல்லும் போது என்ன வச்சிருக்காரு, யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி 31 10வது அத்தியாயத்துல 10:31 சொல்லும் போது யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி 31 தானே? ஆமா இல்லையே 31 இல்லையே, என்னது யஜ்ஞானாம் 10:25 10:25 சொல்றாரு, மகரிஷீனாம் பிருகுரகம் கிராமஸ்மி ஏக்கம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி. பாருங்க டிஃபரன்ஸ் இருக்கா? அதுல ஜபயஜ்யம்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா யஜ்ஞானாம் பிரம்ம யஜ்ஞோகம் அப்படின்ட்டாரு. பிரம்ம யஜ்யம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, இப்ப நம்ம படிக்கிறோம்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்போவாவது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ருக்க வந்து பாத்தீங்கன்னா வாசிச்சு விடணும்னு இருக்கு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனத்தை மாத்தியானிக்கம் பண்றதுக்கு முன்னாடி பிரம்ம யஜ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்றவங்களுக்கு கிரகஸ்தர்களுக்கும் பிரம்மச்சாரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிரம்ம யஜ்யம் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிஷி யஜ்யமா வச்சுக்கிட்டு டெய்லி சுவாத்தியாயத்தை பகவத்கீதையோ இல்ல உபனிஷதங்களையோ டெய்லி சுவாத்தியாயம் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம யஜ்யம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம காலையிலேயே பண்ணி முடிச்சிட்டோம். டெய்லி காலையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம யஜ்யம் கம்ப்ளீட் ஆயிடுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போயிடலாம். அப்ப டெய்லி பண்ணக்கூடிய பிரம்ம யஜ்யமாக பிரம்ம விசாரம் பண்ணக்கூடியதா நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன பண்ணலாம், பகவான் ஜபயஜ்யமாகவும் இருக்கார், இந்த பிரம்ம யஜ்யமாகவும் இருக்கார். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா விரதானாம் அவிஹிம்சனம். விரதானாம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹிம்சை இல்லாத விரதமாக அகிம்சையாக நான் இருக்கின்றேன். விரதங்கள் அப்படின்னாவே காப்பது அப்படின்னு அர்த்தம். யமம் நியமம் நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த யம நியமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் அப்பரிக்கிரகம் தான் ஆரம்பிக்குது. இருக்கிறதுலயே பரம தர்மம் எது அப்படின்னு கேட்டினா, நம்ம பொய் பேசுறோமா சத்தியம் பேசுறோமா அதெல்லாம் இல்லை, ஹிம்சை பண்றோமா ஹிம்சை பண்ணலையா அதுக்காக தான் எல்லாமே. அஹிம்சையை முன்னிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா ஆச்சரணங்களும் நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அஹிம்சோ பரமோ தர்ம, அஹிம்சா தான் வந்து பாத்தீங்கன்னா மேலான தர்மம். அந்த அஹிம்சையாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அஹிம்சா இருக்கா, சொல்லப்பட்டிருக்கா விபூதியில? 10ல் எங்க வந்திருக்கு, 5 அங்க 5ல் இருக்கு. ஆமா ஆமா 5ல் இருக்கு, 10 5ல் இருக்கு. 10 5 போட்டு 10 5ல இருக்கு. அஹிம்சா சமதா துஷ்டி தபோதானம் யசோ யசக பவந்தி பாவா பூதானம் மத்தையேவ பிரதக்விதா. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா என்னிடமிருந்து உண்டானவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாவத்தை சொல்லுது. அந்த பாவத்தையே இங்க என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, நான் அகிம்சையாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுது. அங்க அகிம்சா சொல்லியிருக்கு, ஆனா வந்து என்னிடமிருந்து உண்டான பாவங்கள்னு சொல்லியிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அகிம்சையா நான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் முக்கியமா வரார், சுச்சீனாம் அப்பியகம் சுச்சிகி, நான் வந்து சுத்தப்படுத்தக்கூடியவைகளில் என்னவா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு அக்னி, அதுக்கப்புறம் அர்க்கன்றதுக்கு அர்த்தம் சூரியன், அதுக்கப்புறம் அம்புன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜலம், அதுக்கப்புறம் வாக்கு, அதுக்கப்புறம் ஆத்மா. இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன். வாயு அக்னி அர்க்கன்ற சூரியன், அம்புன்ற ஜலம், அதுக்கப்புறம் வாக்கு, அதுக்கப்புறம் ஆத்மா. இந்த 6 விஷயங்களா வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கின்றேன் சுத்தப்படுத்துகின்றவைகளில். எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காத்து என்ன பண்ணுது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு டெட் பாடி செத்து போய் கிடக்குது, எலியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயோ நம்ம ஸ்ட்ரீட்டில் கிடக்குது. முதல் 2 நாள் ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருது, நம்ம இருக்கவே முடியல. மெதுவாக இந்த காற்று என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அதுல இருந்து சுத்தப்படுத்திட்டு ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே இல்லாமல் அந்த இது போயிடுது. காற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பியூரிஃபிகேஷன் பண்ணுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி, வாயு அக்னியில் போட்டிங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சுத்தியாகி சாம்பலாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அர்க்க சூரியன் என்ன பண்ணுது, வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் அப்படியே சக் பண்ணி மொத்தத்தை எடுத்துருது, ரசத்தை எல்லாத்தையும் வெறும் காஞ்சி போன சரீரமாக கீழே போட்டுருது. அப்போ வந்து சூரியனோட பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா தபிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்பு, நம்ம டெய்லி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு, இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா குருநாதர்களோட வாக்கு இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
கிருஷ்ண பரமாத்மாவோட வாக்கு இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை என்னோட வாக்கு மூலமா இப்ப நீங்க உங்களுக்கு கேட்குறீங்க. இந்த வாக்கு என்ன பண்ணுது சுவாமி அப்படின்னா, அந்த கரணத்துல இருக்கக்கூடிய அசாஸ்திரியமான அநேக பொல்யூஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, அழுக்குகளை எல்லாத்தையும் இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தும். அப்ப மந்திரங்கள் எல்லாமே வாக்கு சமூகம், அது எல்லாம் சுத்தப்படுத்துது. அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம், ஆத்மாவை பத்தின விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதா இருக்கு. இதுல எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சீனாம் அப்பியகம் சுச்சி, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்கின்ற என்னவா இருக்கேன், வாயுவா இருக்கேன், அக்னியா இருக்கேன், சூரியனா இருக்கேன், ஜலமா இருக்கேன், அதுக்கப்புறம் வாக்கா இருக்கேன், அதுக்கப்புறம் ஆத்மாவாகவும் நானே இருக்கின்றேன் அப்படின்னு. அப்ப எங்கெங்கெல்லாம் நம்ம இதை பார்க்குறோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில நான் என்ன பண்ணுவேன், காஃபி ஸ்டார்ட் பண்ணும் போதே அக்னி பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரம்மம். நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையெல்லாம் முடிச்சு என்னோட ஜபத்தெல்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸ்டவ் ஆன் பண்ணும் போதே நான் மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்னியோட அடுத்த சூக்ஷ்ம தன்மை வந்து வாயு, வாயுவோட சூக்ஷ்ம தன்மை சூரியன், சூரியனுக்குள்ளார இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா. இதான் ஸ்டெப்ஸ். சூரியனுக்குள்ளார இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் சூரியனவா பிரகாசிக்கிறார். கான்சியஸ்னஸ் தான் சூரியனா பிரகாசிக்குது. அது அந்தரிக்ஷத்துக்கு வரும்போது வாயு ஆகுது. அதே வாயு இந்த பூமிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி ஆகுது. தீபத்தை ஏற்றும் போது நமஸ்காரம் பண்றோம், அக்னிர் தேவோ த்விஜாதீனா, அக்னி தான் தேவதா. அப்ப அக்னியை பார்க்கும்போது அக்னி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம், காலையில ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம். அதுக்கப்புறம் அக்னியாச்சு. ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஜலத்தை எடுத்து பார்க்குறேன். என்ன வஸ்துனே புரிய மாட்டேங்குது. ஜலத்தை எடுத்து பாருங்க, இது என்னங்க, இது எப்படிங்க பண்ணா அந்த கடவுள் ஈஸ்வரன் என்ன பண்ணியிருப்பாரு? இது கையில் பிடிச்சி பார்த்தா என்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் இது, நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கு, ஹேண்டில் பண்ண முடியல. ஜலத்துக்கு வந்து உட்காந்து யோசிப்பாருங்க. ஜலத்தை பார்க்கும் போதெல்லாம் சுத்திகரணம் பண்ணுறதுலையே பரம சுத்தி பண்ணுறது ஜலமாக இருக்கு. அப்போ ஜலம் அது மாதிரி வாக்கு, என்னோட ஆச்சாரியரோட வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ பவித்திரம் பண்ணியிருக்கு. இந்த வாக்கு மாதிரி, ஆச்சாரியரோட வாக்கு மாதிரி சிரவண ஞானம் நம்ம சொல்கிறோம். நம்ம காதில் கேட்குற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணத்துக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா தப்பான விஷயங்களையும் என்ன பண்ணுது, சுத்திப்படுது. அப்போ சிரவணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம், ரொம்ப பிரதானம். அதனால் வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்மை அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம், இந்த ஆத்ம ஞானம் இந்த மொத்த சம்சாரத்தையும் சுத்தப்படுத்துது. இவைகளாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு பாவிக்க. 24வது ஸ்லோகம் சொல்லுங்கம்மா, சொல்லு. வாக்குதான். ஆமா, காயத்ரிவா இதகும் சர்வம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதே மாதிரி ஓமித்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம் இருக்கு. எல்லா வாக்குகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓங்காரம் தான் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஓங்காரத்தை சொல்ல மனசு சுத்தியாகும். இப்போ சிரவணத்தை பண்ண அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் சுத்தியாகுது. அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிரவண ஞானமும் அதே தான், அந்த ஓங்காரம்ன்ற வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே காரியத்தை பண்ணு. அடுத்து வந்துருங்க 24. யோகானாம் ஆத்மசன்ரோதஹ மந்த்ரோஸ்மி விஜிகீஷதாம் அன்வீக்ஷிகி கௌஷலானாம் விகல்பக்யாதிவாதினாம். இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இது சொல்லப்படல கீதையில. யோகானாம் சம்ரோதக. ஆத்ம சம்ரோதகனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கரணம்னு அர்த்தம். ஆத்மானா அந்த கரணம். அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய சித்த விருத்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக நிரோதம் செய்தல். நம்ம சொல்றோம்ல யோக சித்த விருத்தி நிரோதா. யோகம் என்றால் சித்த விருத்திகளை நிரோதம் செய்தல். எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நிதித்தியாசனத்து காலத்துல இந்த சித்த விருத்திகள் எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் பண்ணணும். ஆத்ம சத்தியம் தது அந்நியத்து மித்யா, ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கணும் நிதித்தியாசன காலத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மான்ற அந்த ஸ்புரணத்துக்கு அந்நியமா வேற எல்லா தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு அதை நிரோதம் பண்றது. அந்த சம்ரோதா
ஆத்ம சம்ரோதம்ன்றதுக்கு அர்த்தம் யோக சித்த விருத்தி நிரோதம் சொல்லக்கூடிய அந்த யோகமா சமாதி அபியாசமாக நான் இருக்கின்றேன். யோகானா யோகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கேன். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இதெல்லாம் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய சமாதி அபியாசமாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மந்த்ரோஸ்மி விஜிகீஷதா. யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும்னு ஆசை உடையவங்களா இருக்காங்களோ அவங்களிடத்துல பாத்தீங்கன்னா நான் மந்திரோஸ்மி அப்படின்னா ரகசியமாக இருக்கின்றேன். மந்திரம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல ரகசியம், கூட்ட ஆலோசனான்னு பேர். மந்திரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கூட்ட ஆலோசனா, ரகசிய ஆலோசனைன்னு அர்த்தம். அதுவாக நான் இருக்கின்றேன். யாரெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா தான் என்ன பண்ணணும்ன்றத வெளியில சொல்ல மாட்டாங்க, ரகசியமாவே காரியம் பண்ணுவாங்க. அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா அவங்க வெற்றிக்கு காரணமாக இருக்கு. அது நானா இருக்கேன் அப்படின்ற. அதுக்கப்புறம் ஆன்வீக்ஷிகி க்ஷிகி ஆன்வீக்ஷிகி கௌஷலானா. கௌஷலம் அப்படின்றதுக்கு அர்த்தம் உத்தம அதிகாரிகள்னு அர்த்தம். விசாரம் பண்றதுல சாமர்த்தியம் உடையவர்களிடத்தில். நிறைய பேர் விசாரம் பண்றோம், இப்ப உட்கார்ந்து பண்றோம்ல, தொடர்ந்து கிளாஸ்க்கு வர முடியுதுல்ல, அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா 8 அத்தியாயத்துக்கும் நீங்க எல்லாம் அப்படியே வரமாட்டீங்க, 10 அத்தியாயத்துக்கும். அப்ப நமக்கெல்லாம் ஒரு குஷலத்தன்மை இருக்கு. சில பேரை உட்கார வச்சு பாடம் கேளுங்கன்னா 2 நிமிஷத்துல தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு சாமர்த்தியம் இல்லை. அப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இந்த பகவத்கீதையில சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அதை பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு போக முடியுது அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு? குஷலர்கள் அப்படின்னு பேர். எதுல குஷலர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரம் செய்வதில் சாமர்த்தியம் உடையவர்களுக்கு பேர் குஷலர்கள்னு பேர். அந்த குஷலர்களிடத்தில் வீக்ஷிகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்ம ஞான விசாரமாக நான் இருக்கின்றேன். இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து என்ன பண்றோம்? ஆத்ம ஞானத்தை விசாரம் பண்றோம். இது எங்க சுவாமி இருக்குன்னா 10:32 10:32 பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு ஆச்சாரியார் அப்படின்னா, வித்யாக்களில் பாத்தீங்கன்னா நான் என்னவா இருக்கேன்? அத்தியாத்ம வித்யா வித்யானா. 32 செகண்ட் லைன் பாத்தீங்கன்னா தெரியும். அத்தியாத்ம வித்யா வித்யானா. அந்த அத்தியாத்ம வித்யாவை தான் இங்க ஆன்வீக்ஷிகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்வீக்ஷணம் பண்றது, ஆத்மாவோட அன்வீக்ஷணம் பண்றதுக்கு பேரு, பார்த்தல் விசாரம் செய்தலுக்கு பேரு ஆத்ம வித்யான்னு பேரு. அதுவாக நான் இருக்கின்றேன். அப்ப நம்ம டெய்லி பகவான் என்ன பண்றோம்? இந்த வித்யா ரூபத்துல ஸ்பர்ஷம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள பாவிக்கணும், இந்த வித்யா பகவான் தான். ஆத்ம யஜ்யம் டெய்லி நமக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாவிக்கணும். இதுக்கு அடுத்தது சொல்றாரு விகல்பக கியாத்திவாதீனாம். கியாத்திவாதி அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா நிறைய கியாத்தி இருக்கு. பிரம்மசூத்திரம் படிக்கும் போது உங்களுக்கு சொல்லுவா நிறைய கியாத்தி. ஆத்ம கியாத்தி, அசத் கியாத்தி, சத்கியாத்தி, அது மாதிரி நிறைய கியாத்தி பாத்தீங்கன்னா இருக்கு. கியாத்தின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞானத்துல இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸ். அந்த கியாத்திவாதங்களில் பாத்தீங்கன்னா நான் விகல்பகனா அங்க இருக்கக்கூடிய சாய்ஸ் பாத்தீங்கன்னா நான் தான். இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படின்னு நமக்குள்ளால ஒரு பிரம உண்டாகுது பாத்தீங்களா? இதுவா இருக்கலாமோ? சாங்கியமும் யோகமும் ஒரே மாதிரி தானே இருக்கு. சாங்கியம் பெஸ்டா இல்ல யோகம் பெஸ்டா? இல்ல வேதாந்தம் கூட நல்லா தானே இருக்கு. வேதாந்தம் எடுத்துக்கலாமா? இல்ல பாத்தீங்கன்னா வையாக்கரணத்தை எடுத்துக்கலாமா? இல்ல தர்க்கத்தை எடுத்துக்கலாமா? இல்ல பூர்வ மீமாம்சை எடுத்துக்கலாமா? இது சரியா அது சரியா அப்படின்னு நமக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் இருக்குல்ல. இதுவா அதுவா இதுவா அதுவான்னு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா விகல்பம்னு பேர். இப்ப உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ற காலத்துல என்ன காட்டிலும் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க யாராவது உங்க பக்கத்துல வந்தாங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்துடும். சாமி சொல்றதெல்லாம் சும்மா ஒரு ஹோமத்தை பண்ணா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு ஒரு பக்கம் கருமத்து பக்கம் இழுத்துட்டு போறதுக்கு கூட ஆட்கள் இருப்பாங்க. ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ண நல்லா இருக்கும்ல உட்காந்து பாடம் படிக்கிறதுக்கு பதிலா அப்படின்னு. இதே பாத்தீங்கன்னா மெதுவா சிரவணம் பூர்த்தி ஆகும் போது உங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, மனசுல இருக்கிற நீங்க புத்திக்கு மாறிடுவீங்க. புத்தி அதுக்கு பிறகு தெரிஞ்சிடும், சாலிடான ஒரு தாட் வந்துடும், வேதாந்தம் மட்டும்தான் மோட்ச சாதனம் அப்படின்னு. இப்ப நம்ம மனசுல இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, மனஸ்தத்துவத்துல ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. மனஸ்தத்துவத்துல இருக்கிற வரைக்கும் சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. மனசு பாத்தீங்கன்னா சங்கல்ப விகல்பத்தோட கூடியது. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணும், அதை மாத்திக்கிட்டு மறுநாள் வேற ஒண்ணு பண்ணும், இப்படி மாத்திக்கிட்டே இருக்கும் இந்த மனசு. இதே நேரத்துல ஒரு சாஸ்திரத்தை தினமா ஈடுபடும் போது, இப்ப நீங்க வரீங்களே ஆயிடுச்சு 380 கிளாஸ் மேல ஆயிடுச்சு.
இன்னும் ஒரு 150 கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா அது வரைக்கும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்திரத்தை தொடர்ந்து படிக்க 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 ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு பலம் வந்துடும். புத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கன்விக்ஷனுக்கு வந்துடும். சங்கல்ப விகல்பம் போய் என்ன பண்ணிருக்க, நிச்சயாத்மிகமா இந்த புத்தி ஆயிடும். அப்போ நிச்சயம் செய்யக்கூடிய புத்தியாவும் பகவான் தான் இருக்கார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விகல்பம் பண்ணக்கூடிய மனசாவும் பகவான் தான் இருக்கார். நான் விகல்பமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்குல்ல, பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, போலாமா வேணாமா, இப்படி டவுட்ஃபுல்லாவே இருக்கும்ல, அது எல்லாம் பகவான் தான். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் 25வது ஸ்லோகம் சொல்றார். ஸ்திரீணாம் துஷதரூபாகம் பும்சாம் ஸ்வயம்புவோ மனுகு நாராயணோ முனீனாம் ச குமாரோ பிரம்மச்சாரிணாம். 25வது ஸ்லோகத்தை சொல்ற, ஸ்திரீணாம் து சதரூபாகம். நான் ஸ்திரீகள் இடத்துல நம்ம ஆதாம் ஏவாள்னு படிச்சதுன்னு இந்த உலகத்துல ஃபேமஸா பண்ணிட்டோம். ஆபிரகாம் மதம் வந்து இங்க வந்ததுக்கு பிறகு நம்மளோட பெர்சன், நம்ம வேதம் யாரை சொல்லுதுன்னு நமக்கு யாருக்கும் தெரியறது இல்லைல்ல. முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வயம்பு மனு அப்படின்னு, ஆடாமுக்கு பதிலா ஸ்வயம்பு மனு. ஸ்திரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா சதரூபா. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த எப்பவுமே எழுதிங்க, ஆதாம் ஏவாள்னு சொல்ல வேணாம். இனிமே நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மாத்திக்கணும். ஸ்வயம்பு மனு சதரூபா, இந்த 2 பேரு தான் முதல் பிரஜைகள். அப்ப ஸ்திரீகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சதரூபான்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்திரீயா நான் தான் ஆயினேன். அதே மாதிரி முதல் மனுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டானவனும் நான் தான். மிதுனம் உத்பாதயத்தே, பகவான் என்ன பண்றாரு, ஹிரண்ய கர்ப்பர் தன்னை வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சுக்கிறார். அவரே ஸ்திரீயாகவும் ஆனார், அவரே வந்து பாத்தீங்கன்னா புருஷனாகவும் ஆனார். அப்ப இந்த 2 ரூபத்திலையும் முதல் பர்சன் ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா சதரூபா, முதல் வந்து பாத்தீங்கன்னா மேல் வந்து பாத்தீங்கன்னா மனு, ஸ்வயம்பு மனு. இந்த 2ஆவும் நான் தான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரஷ்னம் ஆமா, அத ரயி சந்திரன் சூரியன் சொல்லுது பாத்தீங்களா, அதேதான். பிராணன் ரை. அன்னம் ரயின்றது அன்னம், பிராணன்றது வந்து அத்தா சாப்பிட்றவன். இந்த 2 தான் மிதுனம் உத்பாதயத்தை அப்படின்னு இருக்கும். ஒரு ஜோடியை படைச்சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், நாராயணோ முனீனாம்ச. நான் வந்து பாத்தீங்கன்னா நரநாராயணனை பத்தி கொஞ்சம் பேசணும். நான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போ சமயம் இருக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன். புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா நரநாராயணர்களை பத்தின வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இருக்கு. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தபஸ்விகளா இருந்திருக்காங்க அப்படின்னு தேவி பாகவதத்துலலாம் இருக்கு, தேவி புராணத்துல இருக்கு. அப்ப அந்த கதை இருக்கும்போது என்னைக்காவது நான் சமயம் வரும்போது சொல்றேன். இப்ப சொன்னா அது நீண்டு போயிடும். அப்ப நரநாராயணர்களா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனும் நாராயணருமே வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணி நிறைய தபஸ் பண்ணாங்க. அவங்க தபஸ் பண்ண பர்வதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல சொல்லப்படுது. கங்கோத்திரிக்கு என்னைக்காவது போனீங்க அப்படின்னா, கங்கோத்திரியில ராத்திரியில போனீங்க அப்படின்னா ஒரு 2 பீக் வந்து பாத்தீங்கன்னா கங்கோத்திரியில இருக்கு. அந்த 2 பீக்கையும் வந்து பாத்தீங்கன்னா நரநாராயண பர்வதம்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேதார்நாத் போனீங்க அப்படின்னா கேதார்நாத் மலைக்கு மேல 2 பீக் இருக்கு. அதுக்கு பேரும் நரநாராயண பர்வதம்னு பேரு. டெய்லி கேதார்நாத் இதுல பத்ரிநாத்ல வந்து பாத்தீங்கன்னா நரநாராயண ரூபத்துல டெய்லி ராத்திரியில வந்து அவங்க தபஸ் பண்ணிட்டு போவாங்க, விசிட் பண்ணிட்டு போறாங்கன்னு இன்னும் இருக்கு. நாங்கெல்லாம் போன புதுசுல பெரியவங்க சொன்னதுனால நாங்க என்ன பண்ணுவோம், ராத்திரியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மணி 3 மணி ஒரு சமயம் சொல்லுவாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல சில்வரை ஊத்துற மாதிரி இருக்கும் அந்த மலை 2ம். அப்படியே 2த்தையும் பாவிக்கிறது. ஒண்ணு கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். 2 பீக் இருக்கும். இந்த 2 பீக்கையும் நரநாராயண பர்வதமா வந்து பாத்தீங்கன்னா நரநாராயண அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணரும் இருக்காங்க அப்படின்னு நம்ம உபாசிக்கிறோம். அப்போ வந்து மந்திர சித்தி ரொம்ப உண்டாகும்னு சொல்லுவோம். அதனால வந்து நரநாராயணரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பகவான் இருக்கார். நாராயணோ முனீனாம்னு சொல்லியிருக்கு. முனிவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் நாராயண முனிவனா வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, குமாரோ பிரம்மச்சாரினா, பிரம்மச்சாரிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நான் சனத்குமாரராக இருக்கின்றேன். இது ஒரு பட்சம் இருக்கு. சனத்குமாரருக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா குமாரோன்றதுக்கு அர்த்தம் முருகராக நான் இருக்கின்றேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா கௌபீனதாரியா வந்து பாத்தீங்கன்னா இருந்தார் பாத்தீங்களா. அந்த கௌபீனதாரியா தண்டாயுதபாணியா வந்து பாத்தீங்கன்னா குமாரனாக நான் இருக்கின்றேன்.
ஸ்கந்தோகம்னு இருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா சேனாபதிகளில் ஸ்கந்தனா இருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே வந்தாச்சு நம்ம பகவத்கீதையில். அதே இங்கே எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் 26வது ஸ்லோகம் 2 அடுத்துங்க. குமாரன்றதுக்கு அர்த்தம் சனத்குமாரர், பிரம்மச்சாரிகள் சனத்குமாரன் எடுக்கலாம். அப்புறம் குமார கடவுளா வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியரையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். 26 தர்மானாமஸ்மி சந்யாசஹ க்ஷேமானாம் அபஹிர்மதிஹி க்ஷேமானாம் அபஹிர்மதிஹி குஹ்யானாம் சூன்ருதம் மௌனம் மிதுனானாம் அஜஸ்த்வகம். தர்மானாம் அஸ்மி சந்யாசக. தர்மம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? 2 தர்மம் இருக்கு, பிரவருத்தி தர்மம், நிவர்த்தி தர்மம் அப்படின்னு 2 சொல்றோம் நம்ம. பிரவருத்தி தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா 3மே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி தர்மம். இந்த வானப்பிரஸ்தம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திஸ்தானம். அதுக்கப்புறம் சந்நியாசம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியந்த நிவர்த்தி, மோட்சத்தை நோக்கி போகக்கூடிய தர்மம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்நியாச தர்மமா நான் இருக்கின்றேன் பகவான் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது வந்து சொல்றார் க்ஷேமானாம் அபஹிர்மதிஹி. க்ஷேமம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌக்கியம்னு அர்த்தம், மங்களம்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் மங்களம் வேணுமோ, யாருக்கெல்லாம் க்ஷேமம் மங்களம் நடக்கணும், தன்னுடைய ஜீவனத்துல மங்களம் நடக்கணும், மோட்சம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிச்செல்லாத புத்தியாக இருக்கின்றேன். பகிர்மத்தின்னு என்ன அர்த்தம்? வெளியிலேயே போயிட்டு இருக்க எக்ஸ்ட்ரோவெட்டா இருக்கிற மைண்டுக்கு பேரு பகிர்மதிகின்னு பேரு. இன்ட்ரோவெட்டா இருக்கிற மைண்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபகிர்மதிகின்னு பேர். இப்போ யாராவது கேட்குறாங்க சுவாமி எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்குங்க, பரம சௌக்கியமா இருக்கேன். ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரோவெட்டா இல்லை, வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு அனுபவம் வந்துச்சு. ஒரு 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கலந்து கட்டி இங்கே அங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு நல்லது தர்மம்னு எல்லா இடத்துலையும் போயிட்டு இருந்தோம். தர்மமும் கூட என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? சித்த சஞ்சலத்தை உண்டு. தர்ம காரியங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் சொல்லுவோம்ல, அசுரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவாசுரர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. தேவ அசுரர்கள்ல தேவாசுரர்கள், தேவர்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்கள் இருக்காங்க. தேவர்கள்லயே அசுரர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தில் போகிறதுலேருந்து கீழே இழுத்து நம்மளை தர்மத்திலேயே வச்சிருப்பான். இந்த சொந்தக்காரங்க மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்மிகளும் வந்து போயிட்டு இருக்கணும். 4 பேர் வருவாங்க, 4 பேர் போவாங்க. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மூடி உட்காரவே விட மாட்டாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண தெரியுங்களா, என் சுவாத்தியாயத்துக்கு அந்நியமாக இருக்கிற, என்னுடைய அனுஷ்டானத்துக்கு அந்நியமாக இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாத்தியாயத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னோட அனுஷ்டானத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. புத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதே இல்லை. அதனால என்ன சுவாமி கிடைக்கும்னா ரொம்ப க்ஷேமமாக இருக்கேன், ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன், ரொம்ப மங்களமாக இருக்கேன். என்ன காரணம்னா என்னோட வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியில வந்து பார்த்தீங்கன்னா புத்தி போகிறதே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேமானம், நமக்கு க்ஷேமம் பண்ணக்கூடியது, சௌக்கியம் பண்ணக்கூடியது அநேகம் இருக்கு இந்த உலகத்துல. ஆனா இருக்கிறதுலையே எக்ஸ்ட்ரோவெட்டா போகாத இன்ட்ரோவெட்டா ஆகக்கூடிய அந்த மைண்ட் தான் நானாக இருக்கின்றேன். லலிதா சஹஸ்ரநாமத்தில் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்னது முக்கியமானது அடிக்கடி சொல்லுவேன், அந்தர்முக சமாராடியா பகிர்முக சுதுர்லபா. பகிர்முகமா இருந்தீங்க அப்படின்னா அடையவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே நேரத்துல அந்தர்முகம் ஆயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பகவான் அடைய முடியும். இதுல கட்டோபனிஷத்துல சொல்லும் போதே சொல்லுது, பராஞ்சிகாணி வியதிர்ணத் ஸ்வயம் பூகு பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத்து ஆவிருத்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன். மந்திரம் சொல்லுது, யார் உள்முகமா பார்வையை திருப்பினானோ அவன்தான் இந்த ஆத்மாவை தரிசனம் செய்கின்றான். அப்ப அந்த ஆத்மாவை தரிசனம் பண்றதுக்கான இந்த அகமுகமான பார்வையாக நான் இருக்கின்றேன். இதுதான் மங்களம் செய்பவைகளில் பரம மங்களம் செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் குஹ்யான ரகசியமானவைகளில் நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 10:38 வந்து பார்த்தீங்கன்னா நான் ரகசியமானவைகளில் மௌனமா இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீதாச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 38 சொல்றார், மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம்னு. குஹ்யமானவைகளில் நான் மௌனமா இருக்கேன்னு. ஆனா ஆச்சாரியர் இங்க என்ன பண்ணிட்டார், எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா சூன்றுதம்
சூன்றத்தம்னா நல்ல வாக்காக இருக்கின்றேன். இப்ப யாராவது வராங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா சௌக்கியமா இருங்க அப்படின்னு நான் சொல்றேன், நல்ல வேதாந்தத்தை சொல்றேன், நிறைய தர்ம விஷயங்களை யோகத்தை வந்து சொல்றேன், இதெல்லாம் நல்ல வாக்கு தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாக்க சொல்லி 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம்ல மௌனத்துக்கும் போயிடணும். அப்ப நல்ல வாக்காக நான் இருக்கின்றேன், கூடவே மௌனமாகவும் நான் இருக்கின்றேன். பேசுனா நல்லதை பேசணும், இல்லைனா மௌனமா இருக்கணும். இந்த ரெண்டாகவும் நான் ரகசியமானவைகளில் இந்த ரெண்டாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மிதுனானாம் அஜஸ்துவகம். மிதுனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னா ஜோடின்னு அர்த்தம். ஜோடிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம், பேர். படைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி படைச்சாரு அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அகம் பகுஸ்யாம் பிரஜா ஏய. ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரியேஷன் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு ஹிரண்ய கர்ப்பர்னா விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ண உபநிஷத்துல வருது, மிதுனம் ச மிதுனம் உத்பாதயதே. அவருக்குள்ளார ஒரு சங்கல்பம் உண்டாச்சான், நான் பலவாக ஆவேன் அப்படின்னு. இந்த பலவாக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், தன்னையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடியாக செய்து கொண்டார். முதல் ஜோடி. அந்த முதல் ஜோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சுவாயம்பு மனுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சதரூபான்னு சொல்றோம் கேரக்டரா சொன்னீங்கன்னா. இதே பிரஷ்ன உபனிஷத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரை. இந்த ரெண்டு சொல்லும். ரைனா ஒன்னு எனர்ஜி, ஒன்னு மேட்டர். இதான் வந்து பாத்தீங்கன்னா பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அஜஸ்துவகம் அப்படின்னா நான் வந்து அந்த பிரம்மாவாக நான் இருக்கின்றேன். பிரம்மா தான் தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்ல இருந்து பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா ஆனார். ஹிரண்ய கர்ப்பர்ன்றது வந்து சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மமான ஹிரண்ய கர்ப்பர் அவருடைய ஸ்தூல தேகம் எதுனா விராட்ன்ற பிரம்மா. அந்த விராட்ன்ற பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆகி அவரை விதை எப்பவுமே மனசுல வச்சுங்க. எல்லா சீடையும் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் பாத்தீங்களா. எந்த விதை எடுத்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரேக் ஆகும். அந்த ரெண்டா பிரேக் ஆகிறது யாருன்னா ஒன்னா இருக்கிறவர் ரெண்டா ஆகிறார். அந்த ஒன்னா இருக்கிறவர் பிரம்மான்னு பேர். அந்த பிரம்மாவாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. 28க்கு வந்து சம்பத்சரோஸ்மி அனிமிஷாம் சம்பத்சரோம்யஸ்மி நிமிஷா அஸ்மி அனிமிஷாம் ருதூனாம் மதுமாதவௌ மாசானாம் மார்கசீர்ஷோகம் நக்ஷத்ராணாம் ததா அபிஜித். சம்வத்சரோ அஸ்மி அநிமிஷாம். அநிமிஷாம் அப்படின்னா என்ன அர்த்தம், கண் தூங்காது வேலை செய்யறவங்கன்னு சொல்லுவோம்ல. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை 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 வேலைன்னு இருக்காங்க. தன்னோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இருக்காங்க. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் மற்றையவர். திருக்குறள்ல வந்து அருமையான இருக்கு. நம்ம வேலை ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலைக்காக வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதையும் மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன்ல, பேய் மாதிரி வேலை செய்யுங்க. என்ன ஆனாலும் சரி, ஏதாவது ஜுரம் வந்தா கூட படுத்து எந்திரிச்சு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா சதா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் மூடாமல், நிமிஷாம்னா என்ன அர்த்தம், கண் மூடாமல் தொடர்ந்து ஒர்க் பண்றவங்க இடத்துல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா சம்பத்சரோகம். நான் வந்து பாத்தீங்கன்னா சம்பத்சரமாக அஸ்மி இருக்கின்றேன். சம்பத்சரம்ன்றதுக்கு அர்த்தம் காலம். நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்தை வந்து ஈஸ்வரனா பாவிக்கிறதுனால நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்னோட குருநாதர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்ப பொறுமையா. எப்படி அப்படின்னா அந்த கிங்ஃபிஷர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணும்ல, என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த மீனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எதுவும் இல்லாம அப்படியே காத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டா அந்த காலம் வரும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது, சுவாமி உடனே பலன் கிடைக்கலையே, உடனே எப்படி பலன் கிடைக்கும்? எல்லா பலன்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி உண்டாகுது, ஒரு மலர் மலரணும், அந்த மலர் வந்து பாத்தீங்கன்னா உதிரணும், உதிர்ந்து ஒரு சின்ன மொட்டு காய பிஞ்சாகணும், பிஞ்சு காயாகணும்,
காய் பழமா மாறணும். இது எல்லாம் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்தை சார்ந்து இருக்கு. பட்டம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு விவசாயிகள்கிட்ட சொன்னீங்கன்னா பட்டம் இல்லை அப்படின்னா அந்த காய் உண்டாகாது. உங்களுக்கு அந்தந்த பட்டத்துல தான் அது உண்டாகும். அதுக்கு பேர் காலம் அப்படின்னு பேர். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒர்க் பண்றவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் என்னச்சு எப்ப பண்ண அதெல்லாம் தெரியாது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். அது பாட்டுக்கு வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா அது காலத்தில் அந்த பகவான் அந்த பலமா அதை உண்டாக்குவார் அப்படின்னு. இப்ப நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இதே மாதிரி என்னோட ஆச்சாரிய சுவாமி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேய்னா பேய்ங்க, லிட்டரலா பேய். அதாவது எம்எம்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட அந்த அந்த ஒர்க் பண்ற ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல நிக்க முடியாது. நம்மளால என்னால முடியாது. ஐயோ ரொம்ப துக்கப்பட்டிருக்கேன் நான்லாம் சுவாமி கூட இருக்கும்போது. பென்சில் கோடு போட்ட மாதிரி போவாங்க, கோடு போட்ட மாதிரியே இருப்பாங்க. கரெக்டா 10 மணிக்கு க்ளோஸ்னா 10 மணிக்கு கேட் க்ளோஸ், படுக்கைக்கு போயிடுவாங்க. கரெக்டா 4 மணிக்கு அப்படின்னா 4 மணிக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், 4 மணிக்கு வேக்கப் ஆயிடுவான், இன்னொரு 10 நிமிஷம் தூங்குவோமே, இன்னொரு 10 நிமிஷம் தூங்குவோமே. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காலத்தை வந்து அந்த அளவு ஷார்ப்பா இருப்பாங்க. டைம்னா இப்ப நான் சொல்றேன்ல, 6:30 கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்ல, இந்த ஸ்டைல்லாம் எப்படி தெரியுங்களா, ஒரு நிமிஷம் முன்னாடியும் ஆரம்பிக்க மாட்டோம், ஒரு நிமிஷம் பின்னாடியும் ஆரம்பிக்க மாட்டோம். இதெல்லாம் என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட இருந்து வந்து 5 மணிக்கு நைட்டு ஈவினிங் டின்னர் அப்படின்னா 5 மணிக்குன்னா 5 மணிக்கு அவர் பிளேட்ல இருக்கணும். நான் ஒரு நிமிஷம் முன்னாடி வச்சா கூட சாப்பிட மாட்டார், பின்னாடி வச்சாலும் சாப்பிட மாட்டார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் படி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி சொல்லுவார், ஈஸ்வரன் வந்து காலமா இருக்கார், காலமா இருந்துதான் பலன் கொடுக்கின்றார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், யாரெல்லாம் கண்ணயராது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றாங்களோ அவர்களிடத்துல காலமா சம்பத்சரம் சொல்லக்கூடிய வருஷமா காலமா பகவான் இருக்கார். பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, காலோவை பிரஜாபதி, மாசோவை பிரஜாபதி, சம்பத்சரோவை பிரஜாபதி, நிமிஷோவை பிரஜாபதி. காலத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்தம் எல்லா ரூபத்திலையும் சொல்லுது. அப்ப அதுதான் இங்க சொல்றார், சம்பத்சரமா நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் ருத்துனாம் மதுமாதவ், நான் வந்து பாத்தீங்கன்னா ருத்துக்களில் வந்து பாத்தீங்கன்னா வசந்த மாதமா, வசந்தம் இப்ப போயிட்டு இருக்கு, வசந்த காலம் தானே போயிட்டு இருக்கு, வசந்த காலமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. என்ன சந்தோஷமா இருக்குன்னு குருவிகள் கிளிகள்லாம் ஒரே இப்ப பாத்தீங்கன்னா இருக்கு, சத்தம் போட்டுக்கிட்டு, ஏன்னா பசுமையா இருக்கு, எல்லாம் நல்ல இலை தலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த மார்கழி மாசமா வந்து பாத்தீங்கன்னா இது ருத்துனா இத வசந்த ருத்துவாக நான் இருக்கின்றேன். மாசானாம் மார்க சீர்ஷோகம், மாதங்களில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மார்கழியாக இருக்கின்றேன். இது எங்க இருக்கு, 10:35 இருக்கு. ஆமா, மாசானம் ருத்துவும் அதுலயே தான் இருக்கு, இதுலயும் அதே தான் இருக்கு. 10:35 சொல்லிருக்கு, பிருகத்சாம ததாசாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்க சீர்ஷோகம் ருத்துனாம் குசுமாகரகன் இருக்கு. அந்த குசுமாகரக தான் இங்க வந்து மதுமாதவ அப்படின்னு போட்டிருக்கு. ஆயிடுச்சு. நட்சத்திரானம், நட்சத்திரங்கள் மத்தியில் நான் என்னவா இருக்குன்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு பேர். ரொம்ப விசேஷம் அபிஜித் நட்சத்திரம். நாங்கள் 2 காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லுவோம். 2 காலம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு 2 காலத்தை வந்து உயர்ந்ததாக சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 3:40 4:20 வரைக்கும் ஒரு விசேஷ நட்சத்திரம். அது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம்ல, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட காலம் முக்கியமான காலம் எது அப்படின்னா 3:40 4:20 இருக்கிற காலம் ரொம்ப அற்புதமான காலமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யோக சாஸ்திரங்கள்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரிய சித்திகள்ல எதெல்லாம் நடக்கணுமோ, காரிய சித்தி நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன சாமி தேவை அப்படின்னா அபிஜித்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அபிஜித்து நட்சத்திரம் அப்படின்னா 12 மணிக்கு முன்னாடி, பகல் 12 மணி இருக்குல்ல உச்சி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு முன்னாடி இருக்கிற 20 நிமிஷம், பின்னாடி இருக்கிற 20 நிமிஷம், மொத்தம் 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஜித்து நட்சத்திரம்னு பேர். சில பேர் 30 நிமிஷம் சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கேலண்டர்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாங்கம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அபிஜித்து நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 11:50 11:58 இன்னைக்கு ஆரம்பிக்குது.
மத்தியானம் 11:58 12:38 வரைக்கும் இருக்கிற காலம் அபிஜித் நட்சத்திரம் பேர். எதையாவது இந்த காலத்துல ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஜெயம் நடக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரமாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. 27 இல்லாம இந்த அபிஜித் நட்சத்திரம் 28வதா தனியா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நட்சத்திரம் 27 சொல்றோம், 27 இல்லை 28 அபிஜித் அப்படின்னு. சொல்லுங்கம்மா, என்னம்மா? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உண்டாகிறது அபிஜித் நட்சத்திரம். 12 மணிக்கு முன்னாடி 20 நிமிஷம், 12 மணிக்கு அப்புறம் 20 நிமிஷம், 11:40 12:20 வரைக்கும். அதே மாதிரி 3:40 4:20 வரைக்கும், அங்கேயும் ஒரு 40 நிமிஷம். சாதனைக்கு அப்படின்னா அந்த டைம், காரியம் சித்தி அப்படின்னா இந்த டைம், இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 28வது ஸ்லோகத்தை சொல்றார். அகம் யுகானாம் ச கிருதம் தீரானாம் தேவலோசிதஹ. அகம் யுகானாம் ச கிருதம் தீரானாம் தேவலோசிதஹ. த்வைபாயனோஸ்மி வியாசானாம் கவீனாம் காவ்ய ஆத்மவான். ஆச்சாரியர் சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகம் யுகானாம் ச கிருதம். கிருதயுகம் அப்படின்னு முதல் யுகம். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலியுகத்துல இருக்கோம், 4வது யுகத்துல இருக்கோம். இங்கிருந்து போனீங்க அப்படின்னா ஆக்சுவலா காலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்காது, இங்கிருந்து போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதம யுகம், இது வந்து கலியுகம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதா யுகம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கிருத்தயுகம் அப்படின்னு பேர். அந்த கிருத்தயுகமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் தியானத்தினாலேயே பகவானை பார்க்க முடியுமா? கண்ணு மூடி உட்கார்ந்தா பகவானை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத்காரம் பண்ண முடியுமா? அவ்வளவு பரிசுத்தமான ஜீவாத்மாக்கள் அந்த இடத்துல வந்திருக்காங்க. அந்த கிருத்தயுகமா, பாப்பம் கலக்காத யுகம். வைதிக வேத காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த யுகம் தான், திரேதா யுகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைதிக காலம். எல்லாமே வைதிகத்துக்கு முன்னாடி இருந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்தயுகம் சொல்லக்கூடியது ரொம்ப பரம பவித்திரம். அந்த யுகமாக நான் இருக்கின்றேன். தீரானா, தீரர்கள் மத்தியில் இது சொல்லப்படலை. இந்த யுகத்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுல இல்லை. அதுக்கப்புறம் தீரானாம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தீரர்கள் மத்தியில், தபஸ்விகள் மத்தியில், தீரர்கள் மத்தியில். தேவல அசிதக 10:13 சொல்லப்பட்டிருக்கு. விபூதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேத மந்திர திரஷ்டாக்களா இருக்கக்கூடிய தேவலரும் அசித்தரும் இந்த விதமா சொல்றாங்க, நாரதரும் இந்த விதமா சொல்றாங்கன்னு இருக்கு. அந்த இடத்துல வேற விதமா சொல்லியிருக்கு. இங்க நான் அந்த தேவலரா அசித்தராவே நான் இருக்கின்றேன் அப்படின்ற. அதுக்கப்புறம் துவைபாயனோ அஸ்மி வியாசானாம். நான் துவைபாயனோ அஸ்மி வியாசானாம். வியாசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அநேக வியாசர்கள் வராங்க. வியாசர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா வேத வியாசர்னு பேர். வேத வியாசர்னாவே அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேதங்களை வகுத்தவர்னு அர்த்தம், பிரிச்சு 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 கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வியாசர் சுவாமி அப்படின்னா அநேக வியாசர்கள் இருந்திருக்காங்க. அதுல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாசரா நான் இருக்கின்றேன். இப்ப இந்த மகாபாரதம், இப்ப நமக்கு படிச்சுக்கிட்டு இருக்க பகவத்கீதை, இது எல்லாம் யாரு பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 புராணங்கள், இதெல்லாம் கிருஷ்ண துவைபாயனர்னு சொல்லக்கூடியவர். இதே இடத்துல யாராவது கேட்கலாம், சுவாமி இந்த யோக சூத்திர பாஷ்யம் பண்ணியிருக்காரே சுவாமி வியாசர் அப்படின்னும் போது அங்கதான் விசாரம் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண துவைபாயனர்ன்ற வியாசர் வேற, இந்த யோக சூத்திர பாஷ்யம் பண்ண வியாசர் வேற அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்ப வியாசர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அநேக பேர் இருந்திருக்காங்க, அது ஒரு பதவி. அந்த பதவியில நிறைய வியாசர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வேதத்தை பகுத்து பகுத்து ஒவ்வொரு யுகத்திலையும் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கிருஷ்ண துவைபாயனர்னு சொல்லக்கூடிய வியாசராக நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு கவீனாம் காவிய ஆத்மவான். கவிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த துவைபாயனோ வியாசகன்றது வந்து பாத்தீங்கன்னா 10:13 போட்டுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வியாசர்ன்ற வார்த்தை இருக்கு, ஆனா நான் வியாசனா இருக்கனா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வியாசன் அங்க சொல்லலை. அசித்தர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவலர், நாரதர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியாசர், இவங்கெல்லாம் உன்னை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கவீனாம் காவிய ஆத்மவான் என்ன அர்த்தம்? 10:37 சொல்லியிருக்கு. கவீனாம்
உஷனா கவிகி, கவீனாம் உஷனா கவிகி. நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வஜரா இருக்கக்கூடிய கிராந்த தரிசிகள். கவினா என்ன அர்த்தம்? கடந்ததையும் இருப்பதையும் கடந்து போனதையும் இனி வரக்கூடியதையும் பார்க்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நான் உஷனா கவின்னு சொல்லக்கூடிய சுக்ராச்சாரியரா நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. 10:37. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, வாசுதேவோ பகவதா த்வம் தூ பாகவதேஸ்வகம் கிம் புருஷாணாம் ஹனுமான் வித்யாத்ராணாம் சுதர்ஷனஹ. அற்புதமானது. வாசுதேவோ பகவதாம். நம்ம எல்லாத்துக்கும் பகவான் பகவான் பேர் சொல்றோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், அதே மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர், பகவான் பகவான் எல்லா தேவதைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான்ற சப்தம் பகவதின்ற சப்தம் போட்டுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பகவான்களிலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவனாக இருக்கின்றேன். நான் வாசுதேவனாக இருக்கின்றேன். எல்லா ஈஸ்வரர்களிடத்திலையும் பகவான்களிடத்திலையும் நான் வாசுதேவனாக இருக்கின்றேன். இருக்கிறதே முக்கிய தேவதா வாசுதேவன். அதுக்கப்புறம் துவம் து பகவதே பகவதேஷு அகம். பகவதே அப்படின்னா யாரெல்லாம் பக்தர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவானிடத்துல பக்தி பண்ணிட்டு இருக்காங்களோ அவர்களிடத்துல பகவதே பாகவதேஷு. பாகவதர்கள்னா என்ன அர்த்தம்? பக்தி பண்ற பக்தர்கள், பகவானை பத்தி பேசக்கூடியவர்கள். அவர்களிடத்தில் நான் என்னவா இருக்கேன்? தொந்து அகம், நீதான்ப்பா நான். பாருங்க என்ன அருமையா இருக்குல்ல. நீதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீயா தான் நான் இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, உத்தவரே நான் பக்தி பண்றவங்களிடத்துல நீயா நான் இருக்கேன். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10:37. 10:37லயே முதல் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், விஷ்ணீனாம் வாசுதேவோகம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பகவதாம் வாசுதேவோகன் சொல்றாரு. அங்க வந்து விஷ்ணு குலங்களில் பிறந்தவர்களில் நான் வாசுதேவனா இருக்கேன். அதுக்கப்புறம் பாண்டவானாம் தனஞ்சயக அங்க சொல்லியிருக்கு கீதையில 10:37. இங்க சொல்றாரு, ஐயோ என்ன ஏமாத்து இல்ல. இப்ப நம்மள்கிட்ட வந்தாருன்னு வச்சுங்களேன், சாமி நீங்க யார் அப்படின்னா நான் நீயா நானா தான் இருப்பேன்வார். ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி வந்தாலும் பகவான் என்ன சொல்லுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா 20வது ஸ்லோகம் ஞாபகம் வச்சுங்க, அகமாத்மா குடாகேஷக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு எதிர்க்க போய் பகவான்னாலும் பகவான் என்ன சொல்லுவார், நீயா நான் தான்ப்பா இருக்கேன்வார். அப்ப அர்ஜுனனுக்கு முன்னாடி சொல்லும் போது அர்ஜுனா நீ தான் நான் அப்படின்னு இருக்கார். உத்தவருக்கு முன்னாடி வரும்போது நீ தான் நான் உத்தவா அப்படின்ற. அப்ப கான்ட்ரடிக்ஷன் இருக்கா அப்படின்னா எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்லை. எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் அவர்தான் ஆத்மாவா இருக்கார். அது மட்டும் இல்ல, கிம் புருஷானாம் ஹனுமன். கிம் புருஷர்கள் மத்தியில் அது ஒரு ஜாதி. அந்த கிம் புருஷர்களோட மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஹனுமனாக நான் இருக்கின்றேன். ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எங்க உபாசனையே எங்க குரங்கோட தான் வாழ்க்கையாகி போச்சு. என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி ஹனுமானா இருக்கார், என்ன பண்றது, சேட்டையெல்லாம் பண்ணுவார். அவர் அப்படிதான் இருப்பார். 2 அடியும் கொடுப்போம், கல்லை தூக்கி அடிச்சு விரட்டிட்டு காக்கைகளுக்கும் கொடுப்போம். அதுக்கப்புறம் கூப்பிட்டு நல்ல வாழைப்பழத்தையும் கொடுப்போம். 2 காரியம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹனுமனா இருக்காருன்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவம். வீட்டுல எல்லாம் கீழே ஆஞ்சலிக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கும், சாமி ஃபுட்டு கொடுக்காதீங்க, ஃபுட்டு கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்கக்கூடாது? எறும்புல இருந்து எல்லா ஜீவராசிக்கும் கொடுப்போம். அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பூனைக்கு மட்டும் கொடுக்கணும், பெட் அனிமல். அதுக்கு என்ன பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூனையில மட்டும் ஈஸ்வரன் இருக்கார். நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கார். அப்ப வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது. அப்ப குரங்கையும் கூட வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஆனந்தமா இருக்கும். ஒரு அது பாட்டுக்கு இருக்கும், நாங்க பாட்டுக்கு இருப்போம். நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 குரங்கு, 15-20 குரங்கு நான் யோசிச்சு பார்த்தேங்க. நான் பாட்டுக்கு ஃபேனை போட்டு கீழே அழகாக பண்ணசாலையில் உட்காந்துருக்கேன். அது பாட்டுக்கு என்னை சுற்றி உட்காந்துருக்கேன். எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், அது என்ன வேடிக்கை பார்த்துட்டு ஒவ்வொன்றும் இவன் என்ன யார் இவன் அப்படின்னு அதெல்லாம் சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வெளியில, பாவம் எங்கே ஒதுங்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் பகவான் அப்படின்னு பாவம் பண்ணுறீங்களோ, இந்த இந்த சப்தம் எனக்கு தெரியும், கிம் புருஷானா ஹனுமன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனா தான் பகவான் இருக்கார் அப்படின்னும் போது எனக்கு என்ன அதோட விரோதம்? நீயும் இருந்துக்கோ நானும் இருந்துக்கிறேன், அது பாட்டுக்கு இருக்கலாம், எந்த விரோதமும் இருக்கவே இருக்காது. அது மாதிரி இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, வித்யாத்ராணாம் சுதர்ஷனக. சுதர்ஷனகனா 2 அர்த்தம் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வித்யாத்ராணாம் சுதர்ஷனகன்றதுக்கு அர்த்தம் வித்தியை தாங்கக்கூடிய வித்தியார்த்திகளில்,
நான் வந்து சுதர்சனனாக இருக்கின்றேன். சுதர்சனன்றது ஒரு கேரக்டர். மலைப்பாம்பு வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தபாலாவை வந்து விழுங்கும் போது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பற்றி என்ன பண்ணுறார், சாகடிச்சு வந்து சாப விமோச்சனம் கொடுக்குறார். அப்படிப்பட்ட அந்த சுதர்சனனாக நான் இருக்கின்றேன். வித்யாத்ராணாம்ன்றதுக்கு அர்த்தம் வித்யார்த்தியாக நான் இருக்கின்றேன். இதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம் வருது. இதோட இன்னைக்கு போதுமே, நாளைக்கு பார்த்துக்கலாம். 29ஓட நிற்கும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. முக்கியமானது சர்வாத்ம பாவம். எல்லாத்துலேயும் ஈஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார். அதுதான் பாவிக்கணும். ஹரிவோம் 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 ஹரிவோம். பேதம் பார்க்கவே பார்க்காதீங்க. பேதத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எவனெல்லாம் பேதம் பார்க்குறானோ அவெல்லாம் திரும்ப திரும்ப சம்சாரத்தில் பிறந்து இறந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுது மந்திரம். மிருத்யோச மிருத்யம் ஆப்னோதி ஏயிக நானேவ பஷ்ய. மரணத்திலிருந்து திரும்பவும் மரணத்தையே அடைகின்றான் எவன் இங்கு பேதத்தை பார்க்கிறானோ. அப்போ அதனால இந்த லோக்கத்துல பேதம்ன்றது வந்து வெளியில இருக்க வேஷம் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். அதனால பேதத்தை பார்க்கவே பார்க்காது. யாரையும் பேதம் பார்க்காது.